பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிரம்பிய பெண்மணிகளினுடைய பக்கங்களாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளுமை படைத்த பெண்மணியினை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்து அவர்களுடைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு பெண்மணியினை அழைத்து வந்திருக்கின்றோம். யார் அவர் என்றும், எந்த துறையில் அவர் சாதனை மகுடத்தை சூடிக்கொண்டார் என்றும், அந்த மகுடத்தை அவர் சூடுவதற்கு அவர் எவ்வாறான தடைகளை எல்லாம் தாண்டி இந்த இடத்தை பிடித்திருக்கின்றார் என்பது பற்றியும் அவருடைய நேர்காணல் நிரம்பியதாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியோடு உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முயன்றால் முடியாது, முயலாவிட்டால் நமக்கென்று எதுவும் இல்லை என்பது போல் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. எனவே இதற்கமைய இன்றைய உலகில் இன்றைய நாளில் பல்வேறுபட்ட ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் பெண் ஆளுமை பகுதியூடாக. இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்திற்கு ஒரு பெண்மணியை அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு தான் நாங்கள் நிறைய விடயங்கள் கதைக்க போகின்றோம். எல்லாருமே பெண் ஆளுமை என்று சொன்னால் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு பெண்களின் வளர்ச்சி அதிகமாகிவிட்டது என்று தான் சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல இந்த துறைகள் நாங்கள் செய்யவே கூடாது, இதெல்லாம் நமக்கு ஒரு சாத்தியம் இல்லை, இந்த துறை மூலம் எங்களால் வளர முடியுமான்னு சொல்லி யோசிச்ச காலத்தை தாண்டி இப்போது நாங்கள் நினைக்க முடியாத பல்வேறுபட்ட துறைகளில் எங்களுடைய ஆளுமையை பெண்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் கலைமதி அஜந்தன். அழகு கலை நிபுணராக இருக்கின்றார். முக்கியமா மகா பியூட்டிஷியன் சலூன் என்று சொன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. அவர் தான் இன்றைய நாளில் எங்களோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. என்னுடைய பேர் கலைமதி அஜந்தன். என்னுடைய சலூன் யாழ் நகரில் கென்னாதிட்டி வீதியில் அமைந்திருக்கு. ஓகே, மிக அருமையாக உங்களுடைய அறிமுகம் இருந்தது. அதாவது அதிகமானோர் உங்களை பார்க்கின்ற வேளையில யோசிச்சிருப்பாங்க, உங்களை எங்கேயும் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி. சரி, மிக ஒரு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் ஒரு அழகு கலையின் மூலமாக இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த சிறு வயதில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பது பெருமைக்குரிய விடயம் என்று தான் நாங்கள் சொல்லலாம். எல்லாராலையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி பெண்கள் தங்களை அடையாளப்படுத்துகின்ற வேளையில் இந்த துறை மூலம் உங்களுடைய சாதனைகள் இன்னும் பெரிய பயணங்களை காண வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களை கோரிக்கொள்கின்றோம். சரி, முதல்ல நீங்கள் 7 வருடம் 8 வருட காலமாக உங்களுடைய இந்த அழகு கலையை நீங்கள் அடிப்படையாக படித்து வந்தீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு களம் அமைய வேணும் என்றதற்காக நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்ற வேளையில் தான் இப்போது மகா பியூட்டிஷியன் சலூன் அப்படின்னு சொல்லி 2 வருட காலமாக அதனூடாக டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அடிப்படையாக அனைத்து விஷயங்களையும் நீங்க கற்று வைத்திருக்கிறீர்கள். மகா பியூட்டிஷியன் அப்படின்ட்டு இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெறுவதற்கு என்ன காரணம்? மகா பியூட்டி சலூன் இந்த அளவுக்கு வளரும் என்று நான் எதிர்பார்க்கல. என்ன மாதிரி இன்னும் பல பெண்கள் இந்த துறையில சாதிக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்காக இந்த துறைக்காக நான் பியூட்டி கல்ச்சர் என்ற ஒரு பாடநெறியை என்னுடைய அகாடமியில பயிற்றுவிட்டு கொண்டிருக்கிறேன். மிக அருமையாக கூறினீர்கள். நாங்கள் மட்டும் வளர்ந்தால் போதாது, என்னை போல் நிறைய பெண்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டி வந்தது. எனவே எந்த துறையும் நமக்கு சரியாக அமையா விட்டாலும் அதை சரியாக அமைத்துக் கொள்வது எங்களுடைய கைகளில் தான் இருக்கு என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, மேக்கப்ல சாதிக்க முடியும், மேக்கப் தான் உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சு. ஆனா நீங்க படிக்கிற காலகட்டத்துல ஒரு ஆசிரியர் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அழகு கலை நிபுணர் ஆகணும்ன்றது உங்களோட தனிப்பட்ட ஆசையா, இல்லைன்னு சொன்னா உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஆசையா? இது என்னுடைய தனிப்பட்ட ஆசை தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அழகுத்துறையில விருப்பம். நான் மேக்கப் சின்ன வயசுலயே மேக்கப் செய்து பார்க்கிறது, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் செய்து பார்க்கிறது. ஆனா நான் உயிரியல் பிரிவுலாம் படிச்சேன். நான் டாக்டர் ஆகணும்ன்றதும் என்னுடைய ஒரு கனவா இருந்தது.
பிறகு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். அது அது சாத்தியப்படையில. வைத்தியராகிறது வந்து எனக்கு சாத்தியப்படையில. நான் பிறகு இந்த அழகு கலைத்துறைக்குள்ள வந்து இப்ப இந்த துறையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கட்டாயம். மிக அருமை. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஏதோ நினைத்தால் ஏதோ நடக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு வைத்தியர் ஆக முடியவில்லை என்று சொன்னாலும், ஒரு அழகு கலையில வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீங்க. குறிப்பா வந்து பார்த்தோமாக இருந்தால், இப்ப அதிகமாக வந்து பேசப்பட்டு கொண்டிருப்பது, எல்லாராலும் புகழப்பட்டு கொண்டிருப்பது அழகு நிலையம் தான். ஏனென்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் அழகு நிலையம் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்ஷனுமே வந்து நாங்க செய்ய முடியாது. முன்னைய காலத்தில் எல்லாம் திருமணம் என்று சொன்னாலே அவர்களாகவே வந்து வெளிக்கிடுவார்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது ஒரு திருமண பந்தம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துல இருந்து நாங்க அதாவது பெண்ணையும் சரி ஆணையும் சரி அவர்களோடு இணைக்கிறதுக்கு ஒரு டேட்டை வந்து பிக்ஸ் பண்றேன்னு சொன்னாலே ஒரு பியூட்டிஷியனும் ஒரு கேமராமேனும் இல்லாம அந்த டேட்டை கூட இப்ப பிக்ஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவ்வளவுத்துக்கு இந்த கலைத்துறை அதாவது இந்த அழகு கலை துறை வந்து வளர்ந்து நிற்கிறதுன்னு தான் நாங்கள் சொல்லலாம். சரி, அதை தாண்டி வந்து நீ இதை செய், உன்னால இதை முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றது யாரு? எனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னா எங்களோட அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவா. அதை விட அதிகமா வந்து என்னுடைய கணவர் வந்து எனக்கு இப்ப வரைக்குமே பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்து கொண்டிருக்கிறார். நான் அந்த அழகு கலை நிலையத்தை ஆரம்பிக்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்துக்குமே என்னுடைய கணவர் வந்து எனக்கு வீட்டுல பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறார். சரி, நல்ல ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் எல்லா பெண்களுக்குமே நினைப்பது போல வாழ்க்கை அமையாது. ஆனால் அந்த அமைந்த வாழ்க்கையை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நாங்க அமைத்துக் கொள்வது எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள்னு சொன்னால், பெற்றோர்களோடு இருக்கிற காலகட்டத்துல வந்து திருமணமானதுக்கு பிற்பாடு என்னுடைய ஆசைக்கு தடை விதிப்பாரோ, என்னால் என்னுடைய லட்சியத்தை வந்து எட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த துறையில் சாதிக்க வேண்டும்னு சொல்லி உங்களை இவ்வளவுத்துக்கு வந்து புஷ் பண்ணி நீ பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு சொல்ற கணவன் வந்து பெரிய ஒரு வரம்னு தான் சொல்லலாம். அந்த வகையில நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். நல்ல ஒரு விடயம். உங்களுடைய திருமண வாழ்க்கையும் உங்களுடைய இந்த அழகு கலை வாழ்க்கையும் வந்து இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும்னு சொல்லி நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்கின்றோம். சரி, அதை தாண்டி வந்து பார்த்தீர்களாக இருந்தால் எல்லா பெண்களுமே வந்து மேக்கப் போடுறதுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் நாங்க சில பேர் கூறி இருக்கிறாங்க, நாங்களே அதை நேரடியாக கேட்டிருக்கோம். மேக்கப் அதாவது ஒரு பியூட்டிஷியன்கிட்ட போய் நாங்க ஃபேஸை வந்து கிளீன் பண்ணியிருக்கோம். ஒரு திருமணத்துக்கு முதல்ல வந்து நார்மலா ஃபேஸை வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து கோல்டு ஃபேஷியல் வந்து போடுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கோல்டு ஃபேஷியலால வந்து பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து சரியான முறையில் அவர்கள் பாவிக்காததால் தான் அவர்களுக்கு அவ்வாறாக இருக்கிறதா? நாங்க வந்து இப்ப உபயோகிக்கிற பொருட்கள் வந்து தரமானதா இருக்கணும். அதை விட ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க எங்கள்கிட்ட வராங்க ஒரு சர்வேக்குன்னு சொன்னா, அவங்களுடைய ஸ்கின் டைப் என்ன மாதிரி, அவங்களுக்கு என்ன ஏதாவது ஸ்கின்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்றதை நன்றாக ஆராய்ந்து அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சர்வேயை வந்து வழங்கணும். அதிலே ஏதாவது குறைபாடு இருக்கிற பட்சத்துல வந்து நாங்க செய்யற சர்வேயில பிழை வரலாம். அதை தாண்டி வந்து அந்த சேவையில வந்து பிழை வர்றதுக்காக எந்த சாத்தியமும் இல்லை. சரி, கட்டாயம். ஏனென்று சொன்னால் சில பேர் வந்து இந்த ஆலோசனை இல்லாமல் வந்து தங்களுடைய முகங்களை வந்து பல அழகு நிலையங்கள்ல வந்து கொடுக்குறாங்க. சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ், இவங்க போய் வெளியே சொல்லுகின்ற வேளையில் வந்து உன்னுடைய முகம் மிகவும் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து நம்மளை ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த பியூட்டிஷியன், அதாவது குறிப்பா சொல்லலாம், மகா பியூட்டிஷியனுக்கு போனா நாங்க அழகா இருக்கலாம், அங்க வந்து பட்ஜெட் குறைவு, எங்களை அவங்களுடைய சகோதரர்கள் மாதிரியே பார்ப்பாங்க, சரியா கேர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா தான் எல்லா பெண்களுமே வந்து பியூட்டிஷியனுக்கு போவாங்க. அதை தாண்டி வந்து சில பியூட்டிஷியன் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வருமானத்துக்காக மட்டும்தான் அதை செய்வதாக வந்து இருப்பார்கள். இதை பற்றி என்ன சொல்றீங்க? சில பேர் வந்து வருமானத்துக்காக இந்த சேவையை வந்து வழங்கலாம். ஆனா எல்லாரும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு சேவையை வழங்கணுமென்று முறையா படிச்சு அதுக்கேற்ற மாதிரி வழங்கும்போது அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சரி, கட்டாயம். அடுத்து வந்து பாத்தீங்களாக இருந்தால் எத்தனையோ துறைகள்ல வந்து எங்களால சாதிக்க முடியும். ஆனால் இந்த மேக்கப்பால சாதிக்க முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க? இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து இலகுவாக ஈட்டக்கூடிய ஒரு துறையாக வந்து காணப்படுது. மாதம் ஒன்றுக்கு வந்து நாங்க வருமானத்தை ஈட்டுற தொழிலை விட இது நாங்க ஒரு திருமண ஓடருண்டங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இதுல இருந்து ஒரு நாள்லயே வந்து நாங்க 50,000 தொடக்கம் 1,00,000 வரைக்கும் நாங்க வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரி இருக்கும்.
சரி, எவ்வளவு தூரம் இருந்தாலும் வருமானத்தை தாண்டி எங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக நம்பி நாங்கள் சரியான பாதையில செல்வோமாக இருந்தால் அதை வந்து சரியான முறையில் வந்து செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. கட்டாயம் அது ஒரு நல்ல விஷயம். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வருமானத்திற்காக எந்த ஒரு வேலையுமே வந்து நாங்கள் செய்யக்கூடாது. அந்த வருமானம் வந்து எங்களுடைய கைகளில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொழில் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே சொல்லுவார்கள். மிக அருமையாக வந்து நீங்க அதை இந்த விஷயத்தை வந்து கூறியிருந்தீங்க. சரி, நீங்க முக்கியமா வந்து ஒரு 30 பேருக்கு வந்து இந்த பியூட்டிஷியனால வந்து பல கிளாஸஸ், அதாவது கல்விகளை வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. உங்களுடைய கல்வி எவ்வாறு இருக்கிறதுங்க? நாங்க வந்து எங்களுடைய அகாடமியில வந்து அழகுக்கலை, மற்றது ஆரி ஒர்க், கேக் ஐசிங், மற்றது மெஹந்தி வகுப்புகள் போன்ற வகுப்புகளை வந்து மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கிளாஸஸையும் வந்து நாங்க எங்களுடைய அகாடமியில வழங்கி கொண்டிருக்கிறோம். இதே வந்து நிறைய மாணவர்கள் வந்து எங்களுடைய அகாடமியில வந்து படிச்சு இதன் மூலமா பலன் பெற்றிருக்கிறாங்க. படிச்ச உடனே வந்து சில மாணவர்கள் வந்து ஆர்டர்கள் செய்து அதிலிருந்து வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க. இது போல இன்னும் மேலும் பெண்கள் வந்து எங்களுடைய அகாடமியில சரி எங்கேயோ அழகுக்கலை துறையை வந்து கற்று இதன் மூலம் பலன் பெற வேண்டும் என்றது என்னுடைய ஆசை. இதுவரைக்கும் நீங்கள் மொத்தமாக எத்தனை மாணவர்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ வந்து வழங்கி இருக்கிறீங்க? நான் வந்து இதுவரைக்கும் 30 தொடக்கம் 40 மாணவர்கள் வரை கிளாஸ் கொடுத்திருக்கிறேன். இப்பவும் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. கட்டாயம். நல்ல ஒரு விடயம். அதாவது நாங்கள் பெற்ற இன்பம் பிறர் பெறுக என்பது போல, நாங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வேளையில், அவர்களும் எங்களைப் போல இந்த சமூகத்தில் வந்து வளர முடியும் என்பதை வந்து நீங்க சொல்றீங்க. அநேகமா வந்து இப்போது அதிகமா வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் மேக்கப் தான். ஏன்னு சொன்னால், படித்து விட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்பவர்களாக இருக்கலாம். எல்லாருமே வந்து எங்களுடைய பார்ட் டைம் ஜாப்பாக வந்து இந்த மேக்கப்பை வந்து பழகி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போது ஒரு ஆரி ஒர்க் வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அதற்கு ஒரு 2500 ரூபாயில இருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படித்தான் வரும் என்று சொல்லி. ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உடைகளுக்கு வந்து எங்களால் முடிந்தவரை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்களே அதுக்கு அலங்காரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறார்கள். இன்று வரைக்கும் நான் யோசித்துக் கொண்டிருக்க விடயம் அதுதான். யார்கிட்டையும் கொடுத்து நான் செய்யக்கூடாது. என்னால் முடிந்தவரை அதை நான் பழகிவிட்டு முதலாக நானே என்னுடைய ஆடைக்கு வந்து வடிவமைக்கணும் அப்படின்னது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் வருங்காலத்துல வந்து அது சாதிக்குமா அப்படின்னது வந்து கேள்விக்குறிதான். பார்க்கலாம் என்று சொல்லி நானே சொல்லிக்கொண்டு, சரி, அதை தாண்டி இந்த ஆரி ஒர்க்ல வந்து அதிகமா வந்து பெண்கள் வந்து இம்ப்ரெஸ் காட்டுறாங்க. ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சாரியோடு வரக்கூடிய ஒரு துணியில தான் நாங்க எப்பவுமே வந்து பிளவுஸை வந்து தைச்சு போடுவோம். ஆனா இப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒரு பிளவுஸ் தைக்கிறனாலும் நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு துணி எடுத்து அதுக்கு வந்து சரியான முறையில வந்து அலங்காரங்கள் இட்டு செய்யறோம். இந்த ஆரி ஒர்க் செய்யறதால பெண்களுக்கு வந்து நன்மையா, இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய வருமானத்துக்காக இது செய்யறாங்களா? இப்பத்தி நவநாகரிக வாழ்க்கையில வந்து பெண்கள் வந்து தங்களை இன்னும் அழகா காட்டணும்ன்றதுதான் எல்லாருடைய ஆசையும். அதுபோல மேக்கப் மட்டுமல்லாம ஆரி ஒர்க்லயும் கவனம் செலுத்துறது. பிளவுஸ் வந்து நாங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னும் அவங்கள வந்து அழகா காட்டுது. அதுக்காக பெண்கள் வந்து அதுல வந்து அதிகமா ஆர்வம் கொள்றாங்க. சரி, கட்டாயம். ஏன்னு சொன்னால் இப்போது சாதாரணமாக ஒரு சாரி பிளவுஸ் என்பதை தாண்டி அதிகமாக வந்து எல்லா உடைகளுக்குமே வந்து இந்த வடிவமைப்பு என்பது வந்து அதிகமாகிட்டு, குறிப்பா வந்து ஒரு பியூட்டிஷியனை பார்த்தா அவங்க அந்த ஒரு டெய்லரிங், அதாவது ஒரு தையல் விஷயத்துல கூட இறங்குறாங்க. ஏன்னு சொன்னால் இது இப்ப நாங்க குறிப்பா உதாரணத்துக்கு உங்களோட பியூட்டிஷியன் சலூனை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மகா பியூட்டிஷியனுக்கு போனா எதற்காகவும் நாங்கள் வெளியில் செல்ல தேவையில்லை. அதாவது ஒரு ஆரி ஒர்க்கா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச ஒரு ஜுவல்ஸா இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நமக்கு பிடித்தவருடைய வந்து நாங்கள் தைத்துக் கொள்வதாக இருக்கலாம். அப்படி தங்களுடைய நிறுவனத்தை தாங்களே வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக வந்து பல பேர் முன்னோக்கி செல்கிறார்கள் தான் சொல்ல முடியும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இப்ப நமக்கு ஒரு கடையில வந்து நமக்கு ஒரு உணவு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். இங்க போனா தான் சரியான நமக்கு பிடிச்ச டேஸ்டியான உணவை வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்பது போல மகா பியூட்டிஷியனுக்கு போனா அங்கேயே முழுமையாக நாங்கள் எல்லா விடயத்தையும் வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வரும்போதுதான் எங்களுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாகும். எனவே இது போல உங்களுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக வேணும். சரி, உங்களை போல சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இந்த துறையில வந்து சாதிக்க வேணும்னு சொன்னா ஆர்வம் இருக்கணும். அதை விட தேடல் வந்து அதிகமா இருக்கணும். ஆர்வம் மட்டும் இருந்து நாங்க இந்த துறையில செய்ய முடியாது. நாங்க தேடணும், நிறைய தேடணும். இப்ப நாங்க வந்து படிக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த வந்து செய்து கொண்டு போகாம, அதை விட நாங்க தேடி தேடி ஒரு புது அப்டேட்ஸ் கொண்டு வரணும். ப்ராடக்ட்ஸ்ல என்ன இருக்கு? புதுசா மத்தவங்க என்ன செய்றாங்கன்றத பார்த்து, அதுக்கேற்ற மாரி இன்னும் இன்னும் எங்கள வந்து மெருகூட்டி கொண்டு போகணும். அப்பதான் இந்த துறையில வந்து பெண்கள் வந்து சாதிச்சு நிலைச்சு நிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இந்த துறையில அதிகளவான போட்டி இருக்குது. போட்டி காரணமா நாங்க ஒருக்கா படிச்ச விஷயத்த மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க செய்து கொண்டு போக முடியாது. அதிகமா தேடல் வேணும். தேடி புதுசா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அதை அப்ளை பண்ணி அதன் மூலமா தான் கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளரை வந்து நாங்க கவர முடியும். அதன் மூலமா தான் பெண்கள் வந்து இந்த துறையில வந்து சாதிக்க முடியும். சரி, நாங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் விமர்சனங்கள் என்பது கட்டாயம் நமக்கு வரும். அது கல்வித்துறையாக இருக்கலாம், நாங்கள் ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு வேலை செய்கின்ற ஆட்களாக மாறுகின்ற வேளையிலா இருக்கலாம், நாங்கள் தனிப்பட்ட ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்காக இருக்கலாம், இல்ல தொழிலே இல்லாமல் நாங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தால் கூட கட்டாயம் விமர்சனங்கள் என்பது வந்து அதிகமாக வரக்கூடியதுண்டு. சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், விமர்சனங்கள் வருகிறது என்பதற்காக வந்து அந்த விமர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை கொண்டு செல்வார்கள். ஏனென்று சொன்னால், ஐயோ இவங்க இப்படி கதைக்கிறாங்க, அப்படி கதைக்கிறாங்க, நான் ஏன் பாடல இருக்கிறேன், இன்னத்துக்காக இந்த மனிதர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்கின்ற வேளையில் பல பேர் பலவிதமாக கதைக்கின்ற வேளையில் தங்களுடைய அந்த முயற்சியை வந்து விட்டுருவாங்க. ஆனால் ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு நிலையத்தை வந்து ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு அவங்க அதன் மூலம் செயற்படும் போது அவர்களுடைய விமர்சனங்கள் இருக்கு. எத்தனையோ துறை இருக்கு, இதை தெரியாம தேர்ந்தெடுத்து இதால என்ன வரப்போகுது, மத்தவங்களுடைய முகத்தை தான் நாங்க பழுதாக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. இத மாதிரி உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இவ்வாறான விமர்சனங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விமர்சனங்கள் வராத துறையே இல்ல. நீங்க சொன்ன மாரி எல்லா துறையிலயுமே வந்து விமர்சனங்கள் வரும். நாங்க வந்து அந்த விஷயத்துக்காக பயந்து கொண்டு வீட்டிலேயே முடங்கி இருக்காம, நாங்க அதையும் தாண்டி இந்த தொழில்ல வந்து ஜெயிச்சு காட்டுவோம்னு சொல்லி முன்னுக்கு வந்து ஜெயிச்சு காட்டுனா, விமர்சிச்சவங்களே வந்து நாளைக்கு எங்கள்ட்ட அடிபணியிற மாரி ஒரு காலகட்டம் ஒன்று வரும். கட்டாயம் விமர்சனங்கள் வந்து எப்பவுமே வந்து எங்களை வளர செய்கிறது ஒன்று. ஒருவருக்கு விமர்சனம் வருகிறதா அதை நினைத்து நீங்கள் எப்பவுமே வந்து கலங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் விமர்சனங்கள் வந்தால் வரட்டும், அது நம்மளை வளர்க்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே வந்து மற்றவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கைவிடக்கூடாது. குறிப்பா உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லலாம். நமக்கு பிடித்த ஒரு நடிகர் பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கலாம், அவர் எத்தனையோ திரைப்படங்களை வந்து நடித்தாலும் அவருடைய அந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல கொமெண்ட்ஸும் வரும், தவறான கொமெண்ட்ஸும் வரும். ஆனால் அந்த நல்ல கொமெண்ட்ஸை விட்டு எதற்காக தயாரிப்பாளர்கள் வந்து பேடான கொமெண்ட்ஸை பாக்குறாங்கன்னு சொன்னா, யார் பேடாக கொடுக்கிறார்களோ அதை விட பெட்டரா நாங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த முறை அந்த படத்தை வந்து அந்த இயக்குனர் எடுக்கின்ற வேளையில் இன்னும் அதிகமான ஒரு ஆர்வத்தோட இன்னும் விமர்சனங்கள் வரணும்ன்றதுக்காக எடுக்க அது கட்டாயம் வெற்றி படமாகத்தான் மாறும். இதை போலதான் எங்களுடைய மனித வாழ்க்கையில் வந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நீங்கள் செய்வது ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் மற்றவர்கள் விமர்சிக்கிறார்களா அவர்களை பற்றி நாங்கள் நினைக்கவே வேண்டாம். எங்களுடைய பாதை சரியானதாகவும் நேராகவும் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை வந்து எப்பவும் வெற்றி பாதையை தான் அடையும் என்பதை நாங்கள் வாழ்க்கையிலே மறக்க கூடாது. விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எப்பவுமே விமர்சிக்கிறவர்கள் வந்து உலகத்தில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. நல்லவர்கள் குறைந்தாலும் விமர்சிப்பதற்கு மனிதர்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே வந்து அவர்களை பற்றி நாங்கள் யோசிக்காமல் எங்களுடைய முயற்சியை நோக்கி நாங்கள் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இந்த அழகு கலை நிலையத்தின் மூலமாக நீங்கள் இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சால் நீங்க எவ்வாறான ஸ்டெப்பை வந்து எடுக்கணும்? இந்த துறையில வந்து மேலும் அதிகமா நான் கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா இந்த துறையில நான் வந்து நீடிச்சு நிக்க முடியாது. கட்டாயம் நீங்க கூறியது போல நமக்கு பிடித்த அந்த ஒரு துறையை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வேளையில் வந்து எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து சரியாக அமையும். எல்லாருமே வந்து கூறுவார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து அமைந்து கொண்டிருக்கிறது. எனவே வந்து இதற்கேற்ப உங்களுடைய இந்த அழகு கலை நிலையத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய வெற்றியும் இன்னும் அதிகமாக நீங்கள் இன்னும் பல மாணவர்களுக்கு நீங்கள் கற்றதை அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து உங்களுடைய மகா பியூட்டிஷியன் இன்னும் அதிகமான வளர்ச்சிகளை வந்து தொட வேணும் என்று சொல்லி இந்த பாரதி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சரி, இன்னொரு வீடியோ உங்களிடத்துல வந்து முன்வைக்க வேணும். பியூட்டிஷியன் என்று சொல்லியது இப்ப பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் வந்து அதற்கு நிகராக வந்து இறங்கி விட்டார்கள்னு தான் சொல்ல முடியும். இப்ப இது பெண்கள் கேர் கட் செய்றாங்களா, கேர் கலர் பண்றாங்களா, ஃபேஷியல் பண்றாங்களா, அத்தனையும் வந்து ஆண்களும் வந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த துறை வந்து பெண்களுக்கானது மட்டுமல்ல, ஆண்களும் வந்து இந்த துறையில சாதிக்க முடியும். இந்த துறையில ஆண்களும் வந்ததால இந்த துறையின் வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. இன்னும் காலப்போக்குல வந்து இந்த துறை இன்னும் மேல வளருமென்ற மாதிரி ஆண்களும் செய்றது, பெண்களும் செய்றது. இது வந்து இந்த துறை வந்து இன்னும் இன்னும் மேல தான் வளர்ந்து கொண்டு போகுது. கட்டாயம். இனி வரப்போற காலங்கள்ல வந்து பார்த்தோமாக இருந்தால், எல்லாருமே வந்து இந்த மேக்கப்ப வந்து படிக்கக்கூடிய ஒரு தன்மை வருது. ஏனென்று சொன்னால், இங்கு எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரை மேக்கப் என்பது வந்து அதிகமாகிவிட்டது. டெய்லரிங் என்பது வந்து அதிகமாகிவிட்டது. இங்கு அவர்கள் செய்கின்ற தொழில் எங்களுடைய வெளிநாடுகளில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமாக இந்த டெய்லரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல பேர் பலவிதமான ஆடைகளை வந்து இங்கே தைத்து, அதற்கான வடிவமைப்பை வந்து அவர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக வந்து இங்கிருந்து இனி வரப்போற காலகட்டத்துல வந்து நாங்கள் ஆடைகளை வந்து அனுப்புவதோ, இந்த மேக்கப்பை வந்து அதிகமாக படித்துவிட்டு எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று இன்னும் அதிகமான பெரிய பட்ட படிப்புகளை படிப்பதோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த மேக்கப் என்ற விஷயம் வந்து வளர்ந்து விட்டது. ஆண்களோ சரி, பெண்களோ சரி, எல்லாருமே வந்து அதற்கு நிகராக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். எனவே வந்து அதற்கேற்ப இந்த மேக்கப் கலை என்பது வந்து இன்னும் வளர்ச்சி பெற வேணும், இன்னும் வளரும் என்பது வந்து எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாரும் எதிர்பார்ப்பது போல இதற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு காலகட்டத்துல வந்து மேக்கப் என்று சொன்னாலே இப்போது சில பெண்கள் சொல்கிறார்கள், மேக்கப் காரி தானே, மேக்கப் காரன் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பேசிட்டு போறார்கள். ஆனால் அங்கிருக்கும் கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரணமாக ஒருவர் ஒரு விஷயத்தை வந்து கதைத்து விட்டு போகலாம். ஆனால் அந்த கதைத்த விடயத்தை வந்து அவர்கள் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பது வந்து கட்டாயம் அவர்களுக்குத்தான் தெரியும். எனவே வந்து இந்த பியூட்டிஷியன் இன்னும் தொடர்ச்சியாக உங்களுடைய மகா பியூட்டிஷியன் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக கலைமதி அயந்தன் அவர்கள் வந்து பெண்ணாளுமை பகுதியோடு இணைந்து கொண்டிருந்தார். அழகு கலை சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையான பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.